எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், களதார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நேரம் வீண் போகாது. தமிழகத்தை கலக்கி இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. குறிப்பாக அனைத்து கட்சிகளுமே கிட்டத்தட்ட விஜயுடைய பேச்சுக்கும் விஜய் கூட்டிய கூட்டத்திற்குமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக இரண்டு கழகங்களும் பெரிய அளவிலே விஜய் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கின்றன அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது. இந்த மதுரை மாநாடும் அதற்கு முன்பு நடந்த விக்கிரவாண்டி மாநாடுக்கும் சேர்ந்து கிட்டத்தட்ட விஜயுடைய கட்சியும் அதனுடைய சுற்றில் இருப்பவர்களும் 1000 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் கூட நேற்று ஒரு பத்திரிகையில் வந்திருக்கிறது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. எப்படி ஒரு புதிய கட்சி இவ்வளவு செலவு பண்ணுதுங்கிற ஒரு கதை. அதை பற்றி விரிவாக ஒரு காணொளி போட்டிருக்கேன். உறுதியாக அதை பாருங்கள். ஒரு மாறுபட்ட கண்ணோட்டமாக இருக்கும். இப்பொழுது முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது அல்லது பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னாக்க, எதற்காக திமுக இரண்டு கட்சிகளும் இப்போது விஜய்க்கு மிக மிக பெரிய அளவிலே பதிலடி கொடுத்திருக்கின்றன. அது தொலைக்காட்சி விவாதங்களாகட்டும், இல்லை அமைச்சர்கள் அறிக்கை கொடுப்பதாகட்டும், இல்லை ஊடகங்கள், குறிப்பாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கையிலே வைத்து கொண்டிருக்கும் ஊடகத்தை வைத்துக்கொண்டு நடிகர் விஜய்க்கு பெரிய அளவிலே பதிலடி விமர்சனங்கள், நடிகர் விஜயுடைய மதுரை மாநாட்டை பற்றி நெகட்டிவ் நியூஸ் போன்றவற்றை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? ஒரு புதிய கட்சியை பார்த்துகளாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுகவும் ஒரு புதிய கட்சியை கண்டு இவ்வளவு அஞ்சுவது எதனால், அல்லது இவ்வளவு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது எதனால்னு பார்த்தோம்னாக்க, கட்டாயம் அதில் ஒரு பின்னணி இருக்கிறது, ஒரு முக்கியமான தகவல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர் சமீபமாக கடந்த 5 ஆண்டுகளிலே பல சந்தர்ப்பங்களிலே உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்று அந்த கட்சி எத்தனித்தது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் புக் சீக்ரெட், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ரகசியம். என்ன காரணத்தினாலோ அது நடக்கவில்லை. துணை முதலமைச்சராக பதவியேற்றுக்கொண்டு இந்த கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, இல்லை ஆட்சியிலுமே சரி, கிட்டத்தட்ட ஒரு முதல்வருக்கு சமமான பணிகளை செய்து வருகிறார் என்று திராவிட முன்னேற்ற கழக மூத்த அமைச்சர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெற்றால் உறுதியாக எந்த நேரமும் முதலமைச்சர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வரப்படுவார் அப்படிங்கிற தகவல் பல விதத்திலே ஊர்ஜிதமாக இருக்கிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உடனடியாக பதவியேற்கவில்லை என்று சொன்னாலும் கூட, தேர்தல் திமுக வெற்றிக்கு பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் பதவியேற்றுக்கொண்டு ஓராண்டு அல்லது 2 ஆண்டுகளிலே உதயநிதி ஸ்டாலினை அந்த தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டு கட்சி தலைமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு போய்விடும். வயது மூப்பு காரணமாக அவருக்கு ஓய்வும் தேவைப்படும். அதே போல் கட்சியும் கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆட்சியும் உதயநிதி ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற ஒரு சிந்தனை கட்சிக்குள்ளே எழுக்கிறது. பல பத்திரிகையாளர்கள், தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்கள் இதை பரவலாக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக உதயநிதி ஸ்டாலின் முதல்வராவதற்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ் என்று திமுகவுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு திமுகவினுடைய தலைமை உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுங்கிறது எல்லோருக்கும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஆஃப் த ரெக்கார்ட் பல பத்திரிகையாளர்கள் சொல்வதை முக்கியமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக எந்த முணுமுணுப்பும் வரக்கூடாது என்று திட்டமிட்டு பல மூத்த அமைச்சர்கள் மெதுவாக ஓரங்கட்டப்படுவதாகவும் கூட தகவல் வருகிறது. ஆக திமுகவை பொறுத்தவரை இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன் உதயநிதி ஸ்டாலினுடைய எதிர்காலத்திற்கு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இன்னொரு 5 ஆண்டு காலம் திமுக எதிர்க்கட்சியாக பணியாற்ற பிறகு மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வருவாரா மாட்டாராங்கெல்லாம் $1 பில்லியன் கேள்வி. தமிழக அரசியல் களம் வேகமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு புறம் விஜய் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு புறம் திட்டமிட்டு பாஜக அண்ணாமலை பின்வாங்கி கொண்டு நயினார் நாகேந்திரனை வைத்து அதிமுகவோடு கூட்டணி வைத்து கொண்டு இருக்கிறது. தேசிய பாஜகவுடைய அஜெண்டா என்னன்னு உண்மையிலே யாருக்கும் புரியவில்லை, தெரியவில்லை. அமித்ஷா தொடர்ந்து அதிமுக கூட்டணியிலே தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமி நெருக்கமாக பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தவரை அவங்க வெற்றி பெற ஆசைப்படவில்லையா, அவங்க கட்சி வளர ஆசைப்படவில்லையா என்ற கேள்வி எழும் அளவிற்கு பாஜகவுடைய தேசிய தலைமை நகர்வுகள் இருக்கின்றனங்கிறதுல கட்டாயம் யாருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. அது ஒரு புறம் இருக்க, மீண்டும் நம்ம திமுகவுக்கு வந்தோம் என்று சொன்னால், இந்த முறை வெற்றி கிடைக்காவிட்டால் திமுகவுக்கு அந்த தலைமை மாற்றம் அப்படிங்கிறது பெரிய சவாலாக மாறிவிடும் என்பது மட்டுமல்ல, திமுக தலைமை எப்படி அந்த இரும்பு கரம் கொண்டு கூட்டணி கட்சிகளையும் அந்த கட்சியையும் கட்டுப்படுத்துகிறதோ அந்த இரும்பு கரத்தினுடைய வலு சற்றே குறைய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது பரவலான ஒரு கருத்தாக இருக்கிறது. இதை எதிர்த்து கருத்து சொல்பவர்கள் நிறைய இருக்கிறாங்க. திமுக பார்க்காத சவாலே கிடையாது, திமுக இது மாதிரி பல சந்தர்ப்பங்களை பார்த்துருக்கிறது, எமர்ஜென்சியை பார்த்த கட்சி திமுக, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுது ஏராளமான சவால்கள், தேர்தல் சவால்களை இந்த கட்சி சந்திருக்கிறது சொல்பவர்களெல்லாம் இருந்தாலும் கூட
இப்பொழுது இனி வரும் காலங்களிலே வந்து தமிழக பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப், அந்த அரசியல் களம்ங்கிறது பெரிய அளவில் மாறும் அப்படிங்கிறதுல எல்லோருக்கும் எந்த சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், விஜய்க்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், யார் விஜய் இயக்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வி. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1000 கோடி ரூபாய் 2 மாநாட்டிற்கு செலவு செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் என்பதில் சந்தேகமே இல்லை. திமுக அதிமுகவுக்கு இணையாகன்ட்டு இல்லை, அவங்களை மிஞ்சி கூட செலவு செய்திருக்கிறார்கள் என்பதிலே வந்து ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த ஒரு பேக்கப் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும் சூழ்நிலையில் திமுக வந்து உறுதியாக வந்து தேவ் ஸ்டார்டட் டு வரி, கவலைப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதற்காகத்தான் அவர்கள் கடுமையாக வந்து விஜயை தாக்கி பேசி வருகிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக அதிமுகவுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் இருக்கிறது என்ற சந்தேகமே கிடையாது. இரட்டை இலை சின்னம் கையில் இருந்தும் கூட சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்களிலே வந்து பெரிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற முடியவில்லை. கடந்த தேர்தலுமே வந்து 66 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வந்து படுதோல்வியை சந்தித்து விட்டார்கள். பல இடங்களிலே வந்து இரட்டை இலை சின்னம் இருந்துமே கூட அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பாஜக கூட்டணி கிடையாது. இன்று பாஜகவோடு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அல்லது அதற்கு மேல் கூட்டணி கட்சிகள் புதிதாக எதுவும் வந்து சேருவதாக தெரியவில்லை. கூட்டணி கட்சிகளுக்கே வந்து சந்தேகம் இருக்கிறது, மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை பிடிக்க முடியுமா, இல்லை விஜய் வந்து வில் ஸ்பாயில் த கேம், விஜய் வந்து ஒரு மாதிரி குட்டையை குழப்புவாரா என்ற சந்தேகம் பல கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது. அது புதிதாக கூட்டணிக்கு வர வேண்டிய கட்சிகளாகட்டும், இல்லை ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளுமே கூட ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. அவங்க எல்லாம் வந்து தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கிறது, அப்போ நாங்கள் முடிவு சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்தவரை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எல்லா கட்சிகளையும் துண்டு போட்டு வைக்கிறார்கள் என்பதை போல் எல்லாருக்கும் சாதகமாக பேசி கொண்டு வருகிறார். விஜயை பாராட்டி பேசுகிறார், முதல்வரை நேரில் இன்று சந்தித்தார், அதிமுகவுடைய எங்களுக்கு நட்புறவு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக அவர்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இது எதற்கு சொல்லுகிறோம் என்று சொல்ல, அதிமுக எதற்கு சொல்லுகிறோம் என்று பார்த்தீங்கன்னாக்க வந்து அதிமுகவுடைய தலைமையுடைய எதிர்காலம், அந்த கட்சியினுடைய எதிர்காலத்திற்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அந்த விதத்தில் வந்து அதிமுக இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் அதிமுக தோற்றுவிட்டால் பாஜகவும் கூட மேலும் வந்து அவங்களுடைய நகர்வுகளை அதிகப்படுத்துகிற சந்தேகமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் மீண்டும் தலைமை பதவியிலிருந்து எடுக்கப்பட்டு அண்ணாமலை வந்தார் என்று சொன்னால் மீண்டும் அவருடைய ஸ்டைலில் வந்து கட்சியை வளர்த்து, கட்சியுடைய ஓட்ஷாரை வளர்த்து அடுத்த சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து இயங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வெற்றி பெற வேண்டும் என்ற மறைமுகமாக ஆசைப்படுவது கூட தேசிய பாஜகவாக இருக்கலாம். ஏன்னால் ஒரு 5 வருடம் விஜய் வந்து இங்கே ஒரு ஆட்சி மெஜாரிட்டியாவோ இல்லை வெளியிலிருந்து ஆதரவு பெற்றோ ஆட்சி அளித்து விட்டு இங்கே வந்து மக்கள் வந்து இங்கே இருக்கிற இந்த சிஸ்டம் மேலே கடும் கோபம் கொள்ள ஆரம்பித்து விட்டால் அதற்கு பிறகு பாஜக இங்கே உள்ளே வருவது அப்படிங்கிறது மிக சுலபமாக நடக்கும் என்பதை தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த திசையிலே தான் பாஜக காய்நூறு நகர்த்தி கொண்டு இருக்கிறது என்று பலருமே சொல்கிறார்கள். குறிப்பாக டெல்லி அரசியல் தெரிந்தவர்கள், அமித்ஷா, நரேந்திர மோடியோருடைய அந்த தேர்தல் எலெக்ஷன் மைண்டை தெரிஞ்சவங்களாம் இதை சொல்லுகிறார்கள். ஆக இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது விஜய் வந்து ஒரு பெரிய தலைவலியாக கழகங்களுக்கு மாறிவிட்டார் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆங்கிலத்தில் டேம் ஸ்கிரிப் என்று சொல்லுவார்கள். அதாவது புஷ்ஷுன்னு போன பட்டாசு மாதிரி விஜய் போகிவிட கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்று விஜய் முதலமைச்சராகலாம், இல்லது வந்து விஜயுடைய கட்சி வந்து ஒரு 30-40 தொகுதிகளை வெற்றி பெற்றாலுமே கூட அதுவே கூட யார் ஆட்சி அமைக்கும் என்பதை, யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பதை தீர்மானிக்கும் வல்லமை விஜயுடைய கையிலே போய்விடும் இல்லை, சந்தேகமே கிடையாது. மீண்டும் மீண்டும் விஜயுடைய கட்சியினர் வந்து ஒரு மாதிரி குருட்டு போக்கில் பேசுகிறது என்னன்னாக்க வந்து விஜயை முதலமைச்சராக யார் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் கூட்டணிக்கு வரலாம்னு கண்ணை மூடிட்டு அடிக்கிறாங்க, எல்லோருமே சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் அதிமுகவுடைய கூட்டணி முயற்சிகள் கூட தோல்வியடைந்து விட்டன. இல்லைன்னா அதிமுக விஜய் கூட்டணி சாத்தியம்தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து விஜய் முதல்வராக ஏற்றுக்கொள்ளவில்லை. விஜயுடைய ரசிகர்களும் ஆதரவாளரும் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பல பத்திரிகையான கருத்து. ஆக சுவாரஸ்யமான ஒரு அரசியல் கட்டத்தில் தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. பலமுறை நாமே சொல்லியிருக்கிறோம், இந்த விஜயை சுற்றி இருக்கும் இந்த ஆதரவு அப்படிங்கிறது ஒரு பிரமையா இல்லை நிஜமா, தேர்தல் அன்னைக்கு இந்த லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் போய் ஓட்டு போடுவாங்களா, மன்னிக்கவும், இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு அப்புறம்தான் வரும் என்று சொன்னாலும் எங்கே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைத்து விட்டால் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி, தங்களுடைய திட்டங்கள் பெரிய கேள்விக்குறி ஆகிவிடும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் கவலை இருக்கிறது. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி தலைவர்கள், அமைச்சர்கள்லாம் வந்து விஜயை மிக மிக கடுமையாக தாக்குகிறார்கள்.
அவர்கள் தாக்குவதற்கு ஏதுவாக விஜயமே வந்து முதலமைச்சர் அவர்களை அங்கிள் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே, மதுரை கூட்டத்திலே பேசி இன்னுமே திமுகவுடைய கோபத்தை கிளப்பிவிட்டார். மத்திய பாஜகவை கடுமையாக எதிர்ப்போம் என்றும், தாமரை தண்ணீரிலே ஒட்டாது, தாமரை இலையிலே தண்ணீர் ஒட்டாது என்றும் மோடியை கூட கிரிட்டிசைஸ் பண்ணி விஜய் பேசியிருக்கிறார். அதிமுகவுடைய வாக்குகளை குறிவைத்து பேசியிருக்கிறார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம், இரட்டை இலை சின்னத்தினுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும், நான் தான் 234 தொகுதிகளும் வேட்பாளர் என்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். இது அதிமுகவை வந்து கோபப்படுத்தி இருக்கிறது. அதிமுக வந்து இரட்டை இலை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும், அந்த பலம் சமீப காலங்களிலே வந்து அதிமுகவுக்கு சாதகமாக வேலை செய்யவில்லை என்ற ஒரு அச்சம் அதிமுக தலைமைக்கு இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு பரிமாணத்தில் தான் வருகின்ற தேர்தல் நடக்கும். இனி வரும் காலங்களில் வந்து கூட்டணிகள்லாம் மாறுமா, கூட்டணி காட்சிகள் மாறுமா, அதிமுகவுடைய கூட்டணியிலே மேலும் கட்சிகள் சேருமா சேராதா, திமுக கூட்டணி இதே ஒரு வலுவோடு இருக்குமா, முக்கியமாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய பலம் இருக்குமா, எல்லாவற்றிற்கும் மேலாக தேர்தல் நெருங்க தேர்தலுக்கு பணம் அப்படிங்கிறது எந்த கட்சி புகுந்து விளையாடப் போகிறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பொருள் அவங்க கையில் இல்லைன்னு நினச்சவங்க உடைய சிந்தனையெல்லாம் மண்ணை தூவி விட்டார்கள். பெரிய அளவிலே பொருள் செலவு செய்து மதுரை மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். ஆக அவங்களுக்கும் அவங்களை ஆதரிக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் வந்து அவங்களை ஃபண்ட் பண்ண தயாராக இருக்கிறது என்னும் பொழுது தேர்தலிலுமே அந்த ஃபண்ட்ஸ் இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நான் பல காணொளிகளில் முன்னாடி சொல்லியிருக்கோம், தேர்தலுக்கு வந்து பெரிய அளவில் செலவாகும், ஒரு தொகுதிக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்ய முடியுமா விஜயுடைய கட்சி நாம் என்று கேட்டிருந்தோம். சுலபமாக அதை செய்வார்கள் என்று இப்பொழுது தெள்ள தெளிவாக தெரிகிறது. மாறி வரும் காட்சிகளால் எப்படி தமிழக அரசியல் இனி இருக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் உறுதியாக அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தலைவலி காத்திருக்கிறது தமிழகத்திலே. அவருடைய அரசியல் திட்ட எதிர்காலம் மற்றும் அரசியல் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது என்பதில் சந்தேகமே கிடையாது. விஜய் வின்னரா இல்லை ஒரு லூசராக மறுபடியும் சினிமாவுக்கு போய் விடுவாரா என்பதை காலம்தான் காட்டி கொடுக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பாஜகவுக்கு இதில் பெரிய அளவிலே கவலை இல்லை என்று தெரிகிறது. ஏன்னா அவங்க வந்து எந்த அளவுக்கு இங்கே குழப்பம் இருக்கிறதோ அது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று பலரும் சொல்கிறார்கள். இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றும் மகிழ்ச்சி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நான் வேறொரு காணொளியில் விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.